அவர் ஒருவரே பயங்கரமான பராக்கிரமசாலியா இருக்கிறவர். அவர் ஒருவரே எல்லா துதி ஸ்தோத்திரங்களை பெற்றுக்கொள்ள பார்த்திருக்கிறார். நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தந்த இந்த நல்ல நாளிலே உம்முடைய பிள்ளைகளாக எங்களுக்கு வேதத்தின் ரகசியங்களை எங்களுக்கு கொடுக்கும்படியாக நாங்கள் கேட்கிறோம். நாங்கள் கேட்கிறவர்களாயிராமல் அதன்படி நடக்கிறவர்களாயிருக்க எங்களுக்கு கிருபை தாரும். தேவரீருடைய வார்த்தை எங்களை வழிநடத்தட்டும். தேவரீருடைய வார்த்தை எங்களை உயிர்ப்பிக்கட்டும். தேவரீருடைய வார்த்தை எங்கள் வனாந்தரத்தை வயலிலமாய் மாற்றட்டும். தேவரீருடைய வார்த்தை, இந்த வார்த்தையில இருக்கக்கூடிய வெளிப்பாடுகளும் அதில் புரிந்து கொள்ளத்தக்கதான ஒரு ஆவியாருடைய ஆளுகையும் எங்களை ஆளட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றேன், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றேன், ஆராய்ந்து அறிந்திருக்கின்றேன், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றேன். நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றேன், நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றேன். என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றேன், சுற்றி சுற்றி கொண்டிருக்கின்றேன், ஆராய்ந்து அறிந்திருக்கின்றேன், சுற்றி சுற்றி கொண்டிருக்கின்றேன். நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றேன், நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றேன். எண்ணங்கள் ஏகங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றேன், என் எண்ணங்கள் ஏகங்கள் எல்லாமே எல்லாமே அறிந்திருக்கின்றேன். நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றேன், நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றேன். நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, காண்பவரே, தினம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றேன், சுற்றி சுற்றி கொண்டிருக்கின்றேன், ஆராய்ந்து அறிந்திருக்கின்றேன், சுற்றி சுற்றி கொண்டிருக்கின்றேன். நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றேன், நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றேன். முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றேன், முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றேன். உம் திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி
நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா என் இயேசு ராஜா, என்னை காண்பவரே நீனம் காப்பவரே, என்னை காண்பவரே நீனம் காப்பவரே. ஹல்லேலூயா. கர்த்தர் ஒருவரே நல்லவர். ஆமென். நம்ம கொஞ்ச நாளா நம்ம எதை குறித்து பார்க்கிறோம்னா ஐடென்டிஃபிகேஷன். ஆமென். நீங்க யாரு, நீங்க தேவனுக்கு என்னவா இருக்கிறீங்கங்கிற ஒரு அடையாளம், ஒரு வெளிப்பாடு தான் இந்த நாள்ல உங்களுக்கு எனக்கு தேவை. ஆமென். ஹல்லேலூயா. இது ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கு. நான் போன வாரம் கூட சொன்னேன், இந்த இயற்கை தளத்துல அந்த ஐடென்டிட்டி ரொம்ப அவசியமா இருக்குது பாருங்க. டிராவல்ல, ஃப்ளைட்ல, ட்ரெயின்ல, பஸ்ல, எங்க போனாலும் உங்க ஐடென்டிட்டி என்ன, ஒரு ப்ரூஃப் என்னன்னு கேட்குறாங்க. நான் போன வாரம் அதெல்லாம் நான் சொன்னேன். சில வேலையில இந்த பிள்ளை இவங்க அம்மா தான், இவங்க அப்பா தான் அப்படிங்கிறதுக்கு கூட என்ன செய்வாங்கன்னா, அந்த ரேகையை வாங்கி வைப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? அந்த ரேகையை திருப்பி செக் பண்ணுவாங்க, அதே ரேகை இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த கை ரேகை வந்து ஒரு ஐடென்டிட்டியா இருக்கு. அப்போ இயற்கை தளத்துல, இந்த நேச்சுரல் ரெல்ம்ல எவ்வளோ ஐடென்டிட்டி இருந்தாலும் அந்த ஐடென்டிட்டி, அந்த இயற்கை தளத்துல கிடைக்கக்கூடிய அந்த அடையாளங்கள் எல்லாமே ஒரு லிமிட்டா தான் செயல்படும் பாருங்க. எப்படி செயல்படும்? ஒரு லிமிட் தான். அந்த லிமிட்குள்ள தான், அந்த கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இருக்கும். ஆனா உங்களுக்கு நான் சொல்றேன், இந்த சூப்பர் நேச்சுரல் வேர்ல்டு, அதுக்கான ஐடென்டிட்டி என்னன்னா ஸ்பிரிச்சுவல் ஐடென்டிட்டி தான் ரொம்ப முக்கியமா இருக்கு. ஆமென். இந்த இயற்கை தளத்துக்கு அப்பாற்பட்ட ஆவிக்குரிய, இயற்கைக்கு அப்பாற்பட்ட சூப்பர் நேச்சுரல், இயற்கைக்கு அப்பாற்பட்ட சூப்பர் நேச்சுரல் தளத்திலிருந்து நீங்க வெற்றி எடுக்கணும்னா, நீங்கள் நான் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழணும்னா, ஒரு ஒரு முக்கியமான ஒரு ஐடென்டிட்டி இருக்குது. அது தட் இஸ் நாட் நேச்சுரல் ஐடென்டிட்டி, தட் இஸ் ஸ்பிரிச்சுவல் ஐடென்டிட்டி. ஆமென். நான் போன வாரமே சொன்ன, கடந்த நாட்கள் நான் சொல்லிட்டு இருக்கேன், நம்ம ஒரு மனிதனா இருக்கிற நம்ம வந்து எப்படி இருக்கிறோம்னா, we are spirit being. நம்ம ஒரு ஆவிக்குரிய மனுஷன். ஆமென். நம்ம ஒரு ஆவிக்குரியவர்கள். நமக்கு ஒரு சோல் இருக்கிறது, நமக்கு ஒரு மனது இருக்கிறது, நமக்கு ஒரு ஆன்மா இருக்கிறது. அப்ப இந்த ஆவியும் இந்த ஆன்மாவும் எதுக்குள்ள வாழுகிறதுனா, இந்த ஆன்மா இந்த ஆவி ஒரு கூடுக்குள் வாழுகிறது. அந்த கூடு தான் ஒரு பாடி அப்படிங்கறத நான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த பாடியில் இருக்கிற இந்த ஆர்கன்ஸ்லாம் இந்த நேச்சுரல் தளத்தை தான் பார்க்கும். இந்த நேச்சுரல் தளத்தோட தொடர்புடையவங்களும் அந்த நேச்சுரல் ப்ரூஃப் தான் கேட்பாங்க. அதுக்கான ஐடென்டிட்டி தான் நம்ம ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஆனா ஆவிக்குரிய தளத்தில் இருந்துதான் இயற்கை தளம் உண்டானதுனால இந்த ஆவிக்குரிய தளங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த ஆவிக்குரிய தளத்தை நீங்க ஆபரேட் பண்றதுக்கு நீங்க ஆவிக்குரியவர்கள்ங்கிற உணர்வு கன்சிஸ்டன்சியா கான்ஸ்டன்டா இருக்கும். ஆமென் சொல்லுங்க. அப்போ இந்த கான்ஸ்டன்ட் ஒரு உணர்வு உங்களுக்குள்ள வேணுங்கிறத தான் நான் இந்த வாரம் நான் சொல்ல போறேன். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ இந்த ஆவிக்குரிய மனுஷன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட தளத்தை ஆபரேட் பண்ணணும்னா அவன் ஆவிக்குரியவன்கிற உணர்வு எப்பொழுதும் இருக்கணும். இந்த ஆவிக்குரிய தளத்துல எல்லாமே இருக்கிறது. அதை நம்ம பேசி 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 உருவாக்கிக்கலாம், அவ்வளவுதான். ஆனா இந்த கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற நமக்கு இது நமக்கு தெரியறதே இல்லை பாருங்க. இந்த ஆவிக்குரிய தளத்தை, இந்த இயற்கை தளத்துல ஆபரேட் பண்ண தெரியறது இல்லை. உடனே இந்த இயற்கை தளத்தை பார்த்துதான் நம்ம வந்து பேங்க் அக்கௌண்ட் பாக்குறோம், சூழ்நிலைகளை பார்க்குறோம், நம்ம எதிர்த்துக்கிற எனிமீஸை பார்க்குறோம், நம்ம ஃபண்ட்ஸ் இல்லைன்னு அதை பார்க்குறோம், பேங்க்குக்கு அக்கௌண்ட்ல எவ்வளோதான் இருக்குன்னு பார்க்குறோம், உறவுகள் தாறுமாறாக இருக்கும்போது அவங்கள குறித்து கவலைப்படுறோம். ஏன்னா இந்த நேச்சுரல் ஐடென்டிட்டியே தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த நாள்ல ஒரு உதாரணமா நான் ஒன்று காண்பிக்க போறேன். என்னன்னா, இந்த மார்க் 6ஆம் அதிகாரத்துல 45 52 வரையில ஒரு சம்பவம் இருக்குது. அதை குறித்து நான் சீக்கிரமே நான் சொல்றேன். அந்த 45 52 வரைக்கும் ஒரு கீ பேசேஜ். இது ஒரு மிக முக்கியமான ஒரு என்னது, இந்த மெசேஜுக்கு அது ரொம்ப அவசியமான ஒரு பேசேஜா நான் எடுத்திருக்கேன். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோட பேசுவார். ஆமென். என்ன நடக்குதாங்க அப்படின்னா, சீசர்கள்லாம் ஆண்டவர் வந்து படகுல அனுப்பிடுறாரு. முன்னாடியே அனுப்பிடுறாரு. முன்னாடி அனுப்பிட்டு இவர்களை அனுப்புறதுல இவர் என்ன செய்யறாருன்னா துரிதப்படுத்துறாரு. ரொம்ப ஹரியப் பண்றாரு. சீக்கிரம் போங்க போங்கன்னு படகுல அவங்க அனுப்பிடுறாரு.
அப்ப இவரு அந்த படகுல போகல. இவர் எப்படி இருந்தாருன்னு இருக்குன்னா அதுல தனிமையா இருந்தாரு இருக்கு. தனிமையா இருந்து என்ன செய்யறாரு பாருங்க, தனிமையா இருந்து அவரு ஜெபம் பண்ண போறாரு பாருங்க. ரொம்ப முக்கியம் என்னன்னா, இந்த ஆவிக்குரிய மனுஷன் எப்பொழுதுமே எதை விரும்புறவனா இருக்கணும்னா, நம்மளுடைய ரோல் மாடல் யாருன்னா காட் ஜீசஸ் தான். அந்த சீசர்கள்லாம் இவருக்கு ரொம்ப பிரியம்தான், அவங்களுக்கு நல்லதெல்லாம் செய்யறாரு தான். ஆனா அவர்கள் அக்கறைக்கு போகும்போது நீங்க அவங்களை என்ன செய்யறாரு, துரிதப்படுத்தி அனுப்பிடுறாரு. துரிதப்படுத்தி அனுப்பிச்சு தனிமையா இருந்துட்டு அவர் ஜெபம் பண்ணும்படி போறாரு. ஆமென் சொல்லுங்க. இப்ப ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு இவரு இந்த இக்கரையில் இருக்கிறாரு. படகு நகர்ந்து நடுக்கடலுக்கு போயிடுச்சு. நடுக்கடலுக்கு போன உடனே காற்று பலமாய் அடிக்கிறது. காற்று எப்படி அடிக்குது, எதிர்த்து நிக்குது காற்று. படகு போகிறதுக்கு ஃபேவரா இல்லாம எதிர்த்து நிற்கு. அப்ப அந்த எதிர்த்து நின்றதை இவர் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இல்லை, நான் ஜெபிக்கணும், இந்த நேரத்துல நான் மற்றதெல்லாம் கவனிக்க மாட்டேன், இது என்னுடைய ஜெப நேரம்னு அவர் நினைக்கல. ஹல்லேலூயா. அவர் என்ன செய்யறாரு பாருங்க, அந்த எதிர்த்து நிற்கும் பொழுது அவர் ஜெபப்படி போனாலும் அங்கிருந்து பாக்குறாரு. அவருடைய மனது முழுக்க, அவருடைய சோல் முழுக்க ஜெப சிந்தை ஜெபம் தான் இருந்தாலும் கூட அந்த ஜெபத்தினுடைய முடிவு இல்ல வெளிப்பாடு என்னத்துலதான் முடியும்னா ஒரு வெற்றியா தான் முடியும். ஆமென். நீங்க ஆவிக்குரிய தளத்தை ஆபரேட் பண்ணணும்னா நீங்க ஜெப சிந்தையிலையும் ஜெபத்துல இருந்தாலும் கூட அந்த வெளிப்பாடெல்லாம் எதுல முடியும்னா இயற்கைக்கு அப்பாற்பட்ட நன்மைகள் நடக்கும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட வெற்றியும் வாழ்வும், உங்களுடைய சுக வாழ்வும் உங்களுடைய இயற்கை தளமாவே மாறிடும். நேச்சுரல் ரெல் பிகம் சூப்பர் நேச்சுரல், நேச்சுரலி சூப்பர் நேச்சுரல் அப்படிங்கிற ஒரு கட்டத்துல நம்ம வந்துடும். ஆமென். அப்ப பாருங்க, நான் சில என்னுடைய வாழ்க்கையில எல்லாம் இதெல்லாம் நடந்ததுதான். நான் என்னுடைய வாழ்க்கையில நான் நடந்தது இதெல்லாம் சூப்பர் நேச்சுரல் நடந்தது. அல்லேலூயா. அப்போ இந்த காற்று பலமா அடிக்குது. அப்போ சீஷர்கள் அப்ப கூட காட கூப்பிடவே இல்லை, ஜீசஸ் கூப்பிடல. அந்த காற்று பலமா இருக்கும் பொழுது என்ன செய்யறதுன்னு தெரியல போது கர்த்தராக இயேசு என்ன செய்யறாரு தெரியுமா, அந்த கடலின் மேல அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக எனி மிரக்கிள் ஹி கேன் டு. ஆமென். ஆனாடா சீஷர்களோட நம்ம போயிருந்திருக்கலாமே, இது இயற்கை தளத்துல வர்ற எண்ணம். இப்ப சீஷர்களும் ஐயோ அவரை கூப்பிட்டு வந்திருக்கலாமே, ஆனா கூட இயற்கை தளத்துல இருக்கிற எண்ணங்கள்லாம் ஒரு லிமிட்டடா தான் செயல்படும். கூப்பிட்டு வந்திருந்தா கூட இருந்திருந்தா ஜெபம் இருப்பாரு, காற்ற அதட்டுவாரு. அதுதான் இயற்கை தளத்துல கூடிய ஒரு எண்ணம். காற்ற அதட்டுறதெல்லாம் இயற்கைக்கு அப்பாற்பட்டது. ஆனா என்ன தோணும், ஐயோ நம்ம என்ன செய்ய போறோம், அவரும் இல்லையே அப்படிதான் நினைச்சிருப்பாங்களா இருக்கும். ஜீசஸ் பாருங்க, அவங்க கூட இருந்தாலும் அவருக்கு ஒண்ணுதான், எங்க இருந்தாலும் ஒண்ணுதான், கடலா இருந்தாலும் ஒண்ணுதான், தரையா இருந்தாலும் ஒண்ணுதான், காட்டு மண்டலமா இருந்தாலும் ஒண்ணுதான், ஆமென், சமுத்திரமா இருந்தாலும் ஒண்ணுதான், எல்லாமே அவருக்கு ஈஸி. ஆமென். நடுக்கடலின் அனுபவங்கிறது ரொம்ப டஃப்பான ஒரு அனுபவம் பாருங்க. கொஞ்சம் தான் கரையிலிருந்து போயிருக்கிறோம்னா ரிட்டர்ன் செடி வந்துடலாம், இல்ல 3/4 மணிக்கு மேல போயிட்டா கூட போய் சேர இடத்துக்கு வேகமா போகலாம். இது நடுக்கடல்ல போயிருக்காங்க. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில கூட சில நடுக்கடலின் அனுபவங்கள் வரும்பொழுது நம்ம தவிக்க வேண்டிய அவசியம் இல்ல. நம்ம ஜெபிக்கிறவங்களாகவும் ஜெப சிந்தையிலேயே நம்ம இருந்து தேவனுடைய பிள்ளைகளா இருந்தால் போதும், அவர் அந்த இடத்துல தானா ஓடி வந்து உதவி செய்வார். ஆமென். பாருங்க, அவங்க கூப்பிடாம தான் இவர் என்ன செய்யறாரு, கடலின் மேல் நடக்கிறார். ஆமென் சொல்லுங்க. எப்படின்னு என்ன செய்யறாரு, இந்த பகுதியை பாத்தீங்கன்னா அவர் கடலின் மேல் நடந்து வந்தார். கடலின் மேல் நடந்து வந்த உடனே அவங்க என்ன சொல்றாங்கம்மா, அதை வாசிக்கலாம். அவர் கடலின் மேல் நடக்கிறதை அவர்கள் கண்டு ஆவேசம் என்று எண்ணி சத்தமிட்டு அலறினார்கள். பாருங்க, ஏன்னா இதுவரைக்கும் அவங்க கடலின் மேல நடந்து யாரையுமே பார்த்ததில்லை. உங்களுக்கு ஒரு ப்ராஃபஸி சொல்றேன், உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் இல்லாம பார்க்காததெல்லாம் உங்க வாழ்க்கையில நன்மைக்கு எதுவோ ஆச்சரியமானதெல்லாம் நடக்கும். ஏன்னா அவங்க அதனால அப்படி பார்த்தது இல்லைங்கிறதுனாலதான் அவங்க பயந்துட்டு ஒரு ஆவி மாதிரி நினைக்கிறாங்க. ஆவேசம் ரெண்டு இடத்துல எப்படி இருக்குன்னா ஒரு பயந்து சொல்ற வார்த்தை. அல்லேலூயா. அப்ப அவர் என்ன சொல்றாரு பாருங்க, ஆவேசம். அவர்கள் எல்லாரும் அவரை கண்டு கலக்கமடைந்தார்கள். உடனே அவர் அவர்களோட பேசி என்ன பேசுறார் பாருங்க, திடன் கொள்ளுங்கள், நான் தான். திடன் கொள்ளுங்கள், நான் தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி கடலின் மேல நடந்ததோ இல்ல நடக்கப்பட்ட ஒரு மனுஷனையோ இல்ல ஜீசஸ் இவங்களுக்கு முன்னாடி நடந்து காமிச்சது என்னால கடலின் மேல நடக்க முடியும்னா ஒரு சம்பாஷணை பண்ணல. அல்லேலூயா. இவர் கடலின் மேல நடந்ததை பார்த்து இவங்களுக்கு என்ன வந்துருச்சு, ஆவேசம்னா ஃபியர் வந்துருச்சு. பயங்கர ஃபியரோட அட்மாஸ்பியர் லெவலுக்கு போயிட்டாங்க அவங்க. அப்ப அவர் என்ன சொல்றாரு பாருங்க, திடன் கொள்ளுங்கள், நான் தான். இட் இஸ் ஐ அப்படிங்கிறார். அல்லேலூயா. நான் தான். ஆமென்.
எவ்வளவு நல்லா இருக்கு பாருங்க. நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு? பயப்படாதீர்கள் என்று சொல்லி அவர்கள் இருந்த படவில் ஏறினார். அப்பொழுது காற்று அமர்ந்தது. அப்போ திடன் கொள்ளுங்கள் அப்படின்றாருல. என்ன சொல்றாரு? திடன் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாரு. திடன் கொள்ளுங்கள், நான் தான் அப்படிதானே சொல்றாரு. சொல்லலாம் எல்லாரும். என்ன சொல்றாரு? திடன் கொள்ளுங்கள், நான் தான். இன்னொரு வாசிக்கலாம். திடன் கொள்ளுங்கள், நான் தான். ஹல்லேலூயா. திடன் கொள்ளுங்கள், நான் தான் அப்படிங்கிறது எப்படி இருக்குதுன்னா, பைபிள்ல இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா இருக்கு. Be cheer. என்ன இருக்கு? Be cheer. எப்படிங்க இருக்க முடியும் அப்படி? ஹல்லேலூயா. இருப்பீங்களா? நீங்க இருப்பீங்களா? திடன் கொள்ளுங்கள், நான் தான். திடன் கொள்ளுங்கள், நான் தான். நான் தான். அது சொல்ற அதுக்கு எப்படி இருக்குன்னா, be not afraid, be of good cheer இருக்கு. be of good cheer. NLTங்கிற வெர்ஷன் எப்படி? be not afraid, be of good cheer. திடன் கொள்ளுங்கள் இங்கிலீஷ்ல என்னங்க? good cheer. Hallelujah. Hallelujah. cheerfulனா என்னது? ஒரு மகிழ்ச்சியா இருக்கிறது. என்ன காற்று அடிக்குது, எவ்வளவு பலமா அடிக்குது, பலமா அடிக்குது. அப்ப என்ன சொல்லணும்? என்ன சொல்றது? பி ஆஃப் குட் சியர்னு சொல்றது தாங்க இயற்கை தளத்துக்கு அப்பாற்பட்டது. ஆமென். இத மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு மாறுறவங்க தான் ரியல் குட் ஸ்பிரிச்சுவல் பீயிங். ஐடென்டிட்டி தான். ஆமென். நீங்க கொஞ்ச நேரம் பேசும்போதே வாயில என்ன மாதிரிலாம் வரணும்? இந்த மாதிரி வரணும். ஆமென். ஹல்லேலூயா. வந்துரும், நடந்துரும், நல்லதுதான் நடக்கும். ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். அந்த வீட்டுல பாருங்க, பயங்கரமான ஒரு சத்தம் கேட்டு எல்லா கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. எல்லா லைட்ஸ், ஃபேன் எல்லாம். இன்னைக்கு டிரான்ஸ்ஃபார்மர் அவுட்டு. இன்னைக்கு நம்ம தூங்க முடியாது. அதுக்குள்ள அவங்க வீட்டுல பேசுறதெல்லாம், இன்னைக்கு ஏசி ஓடாது, டிரான்ஸ்ஃபார்மர் அவுட்டு. நைட் ஃபுல்லா அவன் டிரான்ஸ்ஃபார்மர் வந்து உடனே சரி பண்ண மாட்டாங்க. நான் அவங்க வீட்டுக்கு போயிருக்கேன். இப்போ கரண்ட் வருது, அது டிரான்ஸ்ஃபார்மர் இல்லை. ஆனா ஒரு டமால்னு ஒரு பெரிய சத்தம் கேட்டுச்சு. இப்போ கரண்ட் வருது, இப்போ வருது. நீங்க நம்பினாலும் நம்பினாலும் அவங்க நைட் ஏசி ஓடாது, நைட் நம்ம தூங்க முடியாது, அதனால இதை ரெடி பண்ணணும், அதை ரெடி பண்ணணும் அவங்க சொல்றதுக்குள்ள இப்போ கரண்ட் வருதுன்னு சொன்னார். 2 நிமிஷத்துல கரண்ட் வந்துச்சு. முதல்ல நம்ம பேசுறதுல நிறைய விஷயங்கள் மாற வேண்டியது இருக்கு. அவர் என்ன சொல்றாரு பாருங்க, கடலை நீங்க பாத்தீங்கன்னா பாருங்க, கடலை போய் கொஞ்சம் பாருங்க, கடலை பாருங்க, அது கொந்தளிக்கிறத பாருங்க. அதுல இவர் நடந்து வராரு, காத்து வேற எதிர்காற்று அடிக்குது. அப்ப படகு நிக்குமா ஒழுங்கா? அவ்வளவு ஒரு எதிர் வல்லமைகள் செயல்படுற நேரத்துல be of good cheer, be not be afraid. Hallelujah. எப்படி பேசுறாரு பாத்தீங்களா? இதுக்கு பேர் தாங்க சூப்பர் நேச்சுரல் ஐடென்டிட்டி. ஆமென் சொல்லுங்க. இந்த பழைய ஏற்பாட்டுல காலேபுங்கிற ஒரு 85 வயசுல 84 வயசுக்கு மேல அடிச்சவர் சொல்றாரு, அந்த மலைநாட்டை தாரும், நாம் அதை எளிதில் ஜெயித்து விடலாம். ஹலோ, எப்படி? அந்த மலைநாட்டுல இருக்கிற ராட்சதர்கள்லாம் இருக்காங்க, அதை நம்ம எளிதில் ஜெயிச்சிடலாம். அந்த மலைநாட்டை எனக்கு தாரும். எப்படி சொல்றாரு பாத்தீங்களா? ஜீசஸ் எப்படி சொல்றாரு பாருங்க. இன்னைக்கு இந்த ஜீசஸ் கிரைஸ்டனுடைய ஆவியானவர் உங்களுக்குள்ள எனக்குள்ள தங்கி இருக்கிறார். அப்ப நம்ம கட்டாயமா என்னதான் செஞ்சாலும் இந்த மாதிரி காலகட்டங்கள், சாதகம் இல்லாத சூழ்நிலைகள் மத்தியில நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம வாயில நல்வார்த்தைகளை பேசுங்கிற ஒரு உணர்வு நமக்குள்ள வரும். ஆமென். அட்லீஸ்ட் நமக்கு மனசுல சில கலக்கங்களா வந்தா கூட வார்த்தையா மட்டும் விட்டுருக்கோம். ஆமென். அவர் சொல்றாரு be of good cheer. திடன்கொள் அப்படிங்கிறதுக்கு இருக்கு. சியர், உற்சாகமா இரு, தைரியமா இரு அப்படின்றது தான் திடன்கொள் அப்படின்னு அர்த்தம். ஆமென். எப்படி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இருக்க முடியுமா? யோசிக்கலாம். பிராக்டிக்கலா சும்மா அப்படியே படிச்சுட்டு போயிடக்கூடாது. நம்ம பைபிள அப்படி இருக்க முடியுமா? திடனா இருக்க முடியுமா? சியர்ஃபுல்லா இருக்க முடியுமா? சீஷர்களை பார்த்து அதை சொல்றாரு. ஹல்லேலூயா. இப்போ இந்த அந்த கடைசியில வாங்க, அவர்களுடைய இருதயம் கடினமுள்ளதா இருந்தபடியினால் அப்பங்களை குறித்து அவர்கள் உணராமல் போனார்கள். இப்போ காட் அந்த இடத்துல யார் அந்த வசனத்தை யார் உணர்ந்து எழுதப்பட்டிருக்குன்னா, யாரை குறித்து அது எழுதப்பட்டிருக்கு? நல்லா யோசிங்க. சீஷரை குறித்து பரிசுத்த ஆவியானவர் நமக்கு படிக்கிற உங்களுக்கு எனக்கு திருஷ்டாந்தப்படுத்துறாரு.
ஜீசஸ் உணர்ந்ததை ஹோலி ஸ்பிரிட் அங்க எழுதி வச்சுக்கிறார். இது சீஷர்கள் சொல்ற வார்த்தை. ஐயோ நாங்கள் மடிந்து போகிறோம், இல்ல எங்களுக்கு பயம், அந்த மாதிரிலாம் இல்லாம ஜென்ரலா அதுல என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குன்னா, அவர்கள் அப்பங்களை குறித்து உணராமல் போனார்கள். 8ஆம் அதிகாரம் எடுத்தீங்கன்னா காட் அதையே ரிப்பீட் பண்றார். அப்பங்கள் நல்லா கவனிங்க. 5 அப்பத்தை 2 மீன் 5000 புருஷர்கள் கொடுக்குறாரு. 7 அப்பத்தை 7000 பேருக்கு சாப்பிடுறாங்க. அல்லேலூயா. அப்போ நல்லா கவனிக்கணும், நல்லா கவனிக்கணும். அப்போ இதெல்லாம் இருந்து அவங்களுக்கு மிரக்கல் செஞ்சு கூட அவங்களுக்கு என்ன இல்லை, உணர்வு இல்லை. அதுதான் அங்க சொல்றாரு. இந்த அப்பங்களை குறித்து இவங்களுக்கு நம்ம வந்து ஒரு சாப்பிடுற விஷயத்துல மிரக்கல் பண்ணி கொடுத்ததை கூட இவங்களால, ஓ இது எப்படி நடக்கும், இது மிரக்கல் தானே. அதே மாதிரி கடல் மேல நடந்ததும் ஒரு மிரக்கல் தான். காற்றடிக்கும் போது காற்று நிறுத்துறதும் அவரால் முடியக்கூடிய ஒரு மிரக்கல் தான். உணரலைங்கிறதா இப்ப அவருக்கு கவலை. ஆமென். நான் பேசுறது ஐடென்டிட்டியை பத்தி. இப்ப இந்த அப்பத்தை குறித்து செஞ்ச மிரக்கல் நினைப்பு இருந்தா, ஓ அன்னைக்கு அப்பத்தை வந்து 7 அப்பத்தை 7000 பேருக்கு போஷிச்சாரு. அல்லேலூயா. 5 அப்பத்தை 5000 புருஷர்கள் சாப்பிட்டாங்க. அப்ப கடல் மேல நடக்கிறது இவருக்கு ஒன்றும் கஷ்டம் இல்ல. கர்த்தராகிய இயேசு தான் வராருன்னு அவங்களுக்கு என்ன செய்ய முடியல, நினைக்க முடியல. அதனால ஆவேசமா கத்துறாங்க, அவங்க பயப்படுறாங்க. அதுக்குதான் சொல்றாரு நான் தான் அப்படின்னு செஞ்சு காட்டுறாரு, சொல்லி காட்டுறாரு. அப்ப இங்க என்ன நான் சொல்ல வரேன்னா, இவங்களுடைய மைண்ட பத்தி பேசுறேன். இவங்களுடைய மைண்ட், இந்த ஐடென்டிட்டியில ரொம்ப முக்கியமானது இயற்கை தளத்துல இந்த கைரேகை இல்லைங்க, இந்த கைரேகை வைக்கிறது, ஏதாவது ப்ரூஃபா எதையாவது காட்டுறது. என்ன சொன்ன நானு, ஓட்டர் ஐடி, ஆதார் கார்டு, அவரது பேன் கார்டு, இல்லை இன்னும் என்னது டிரைவிங் லைசன்ஸ், இது மாதிரிலாம் இருக்குல்ல. ஆனா இந்த ஆவிக்குரிய தளத்தில் இருக்கிற ஐடென்டிட்டிக்கு என்ன எது செயல்படும் கேட்டீங்கன்னா, உங்க மைண்ட் தான் ஃபர்ஸ்ட். ஆமென். உங்க மைண்ட். அப்ப மைண்ட்னா என்னது, சோல். இந்த ஆவிக்குரிய தளத்துல உங்க சோல் நல்லா ஃபுல்லா இருக்கணும். எதோட ஃபுல்லா இருக்கணும், எதோட ஃபுல்லா இருக்கணும், கர்த்தருடைய ப்ராமிசஸ். இந்த ஆவிக்குரிய தளத்தை ஆபரேட் பண்ணாதவங்க சர்ச்சுக்கு கூட போவாங்க, சர்ச்சுக்கு ரெகுலர் அட்டெண்டன்ஸ் கொடுப்பாங்க, கிவரா கூட இருப்பாங்க. அவங்கள பார்த்தா ஒரு கிறிஸ்டியன் லுக் கூட இருக்கும். ஹலோ, இட் won't help you. அது உங்க வாழ்க்கை தரத்துக்கு முக்கியமானது கிடையாது. ஆமென். அப்போ எது இந்த ஐடென்டிட்டிக்கு ரொம்ப முக்கியம். இந்த ஐடென்டிட்டி ஏன் நான் இவ்வளவு வர சொல்றேன்னா, இந்த ஐடென்டிட்டி இருந்தாதான் உங்க வாழ்க்கை வெற்றியா இருக்கும். ஆமென். உங்க மைண்ட் நல்லா செட் ஆயிருக்கும். இவர் பார்த்துக்குவாரு, இவர் ஏதோ ஒன்று செய்வாரு. ஆமென். ஏதோ ஒரு மிரக்கல் பண்ணுவாரு. அவரே ஓடி வந்து செய்யலையா சீஷர்களுக்கு, அவரால் என்ன முடியாது. தண்ணி மேல நடந்தார், நமக்கு செய்ய மாட்டாரா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பைபிள் படிக்கும் போது பைபிள் படிக்கணும், இன்னைக்கு பைபிள் படிச்சிட்டோம், ஒரு வேலையை முடிச்சிட்டோம் அப்படின்னு ஒரு ரொட்டீன் ஒர்க் மாதிரி நம்ம அதை நினைக்கக்கூடாது. அதை நான் படிக்கும்போது எனக்கு என்ன தெரியுமா, சீஷர்கள்லாம் ஐயோ ஜீசஸ் வந்திருந்தா நல்லா இருக்கும்னு ஜீசஸ் கூட கூப்பிடவே இல்லை பாருங்க. நீங்க அந்த மார்க் 6:45 நீங்க படிச்சீங்கன்னா, வீட்டுக்கு போய் படிங்க. அதுல என்ன இருக்குன்னா, இவங்க கத்தாமே இவங்க பயப்படுற சத்தம் தான் கேக்குது. அதுவும் படகு வந்து எங்க போயிடுச்சு, எங்க போயிடுச்சு, நடுக்கடல் போயிடுச்சு. இவர் எங்க இருக்கிறாரு, எங்க இருக்கார், கரையில இருக்கிறார். அப்போ கரைக்கும் நடுக்கடலுக்கும் இவங்க கத்துற கத்து, ஹலோ கேக்குது, கேக்குமா? இயற்கை தளத்துல கேக்குமா? கேக்குமா? சொல்லுங்க, கேக்குமா? அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது, எங்க நீ கத்துனாலும் அவருக்கு கேக்கும். அவர் தனியா இருக்கிறாரு பாருங்க, கரையில தான் இருக்கிறாரு, இல்ல கடல்ல மறைஞ்சு வந்துட்டு இருக்கிறாரு. அப்ப நடுக்கடல்ல இருக்கிறாரு இவர், இவர் கரையில இருக்கிறாரு. சீசர்கள்லாம் நடுக்கடல் போயிட்டாங்க, எதிர்காற்று அடிக்குது. இவங்க கத்துறது பயங்கரமா, அங்க கத்துறாங்களா இல்லையாமா? காற்று எதிர்த்து நின்னது என்ன செய்யறாங்க, ஐயோ இவ்வளவு நேரம் இவ்வளவு காற்று அடிக்குதே, அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்களா? ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணிருப்பாங்க, கத்திருப்பாங்க. அப்ப அந்த சத்தம் கேக்குது, அந்த சீன் அவருக்கு தெரியுது. ஹலோ, நீங்க எங்க இருந்தாலும் உங்க சத்தம் அவருக்கு கேட்கும்.
எங்க தூரக்க நீங்க இருக்கிற மாதிரி இருந்தாலும் அவருக்கு உங்களுடைய எல்லாமே இப்ப பாட்டு பாட பாருங்க, நம்முடைய உட்காருதல், எழுந்திருக்குதல், நம்முடைய அசைவுகள் எல்லாமே அவருக்கு தெரியும். நாம எங்க கோட்டை விட்டுக்கிட்டு இருக்கோம்னா நம்முடைய மைண்ட் செட்டை தான் நம்ம கோட்டை விட்டுருக்கோம் பாருங்க. அப்ப அவர் ரொம்ப துக்கமா சொல்றாரு, அவங்களுக்கு உணர்வு இல்லைன்னு கவலைப்படுறாரு. என்னால அந்த 52 என்ன சொல்றாரு பாருங்க, அதை வாசிக்கலாம். அவர்களுடைய இருதயம் கடினம் உள்ளதா இருந்தபடினால், இப்போ கடினம் உள்ளதா இருந்தபடினால நல்லா நீங்க நினைக்கலாம், ஹார்டன்ட் ஹார்ட் அப்படின்னு யாருக்கு இருக்குன்னா பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டது. நான் வாசிச்சதுல இந்த கடினமான இருதயம்னா என்ன தோணும்னா அந்த பார்வோனை தான் தோணும். அப்ப அவன் எப்படி இருக்கான், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ரிபல்லியஸா இருக்கான், எழுத்து நிற்கிறான். ஆனா இப்ப இவங்க கடினம் உள்ளதுன்னா இவங்க எதுக்கு எழுத்து நிக்கிறாங்கன்னா கர்த்தருக்கு எழுத்து நிக்கல, கர்த்தருக்கு எழுத்து நிக்கல. இவங்க நல்லா கவனிக்கணும், அவர் செய்த அற்புதங்களையும் அவருடைய ப்ராமிஸ், அவருடைய பவர், ஹalleluya, God's presence, God's promise, கர்த்தரோடு கூட நடந்தபோது கர்த்தருடைய miracles, அதெல்லாம் அவங்க என்ன நினைக்கல, அதை அப்படி இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டுறாங்க. அவங்க அதோட வாழல. உங்க வாழ்க்கையில கர்த்தர் ஒரு மிரக்கல் இது வரைக்கும் செஞ்சதே இல்லையா? சொல்லுங்க. எவ்வளவு செஞ்சுக்கிறாரு. அந்த ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம என்ன நினைக்கணும், அன்னைக்கு இப்படித்தானே இருந்தது, அன்னைக்கு நமக்கு செஞ்சாருல்ல அப்படின்னு நம்ம நினைக்கணும்னு அவர் விரும்புறாரு. அதனாலதான் அவர் சொல்றாரு, இந்த அப்பத்துல செஞ்சு காமிச்சுமே. அதை வாசிங்க. இந்த அப்பங்களை குறித்து அவர்கள் உணராமல் போனார். பாத்தீங்களா, இந்த அப்பத்தை 7000 பேருக்கு அப்பத்தை பழகி பெருகினது அவங்க உணரலையே. அப்ப அதையும் உணரல, அதனாலதான் இதையும் உணரல அவங்க. ஹalleluya. ஒரு மிரக்கல் நடந்துச்சுன்னா ஒரு மிரக்கல் உயர்ந்தது எப்பயுமே நம்ம நினைச்சுக்கணும். அன்னைக்கு ஒரு நாள் செஞ்சாருன்னா கட்டாயமா இன்னைக்கு செய்வார் நினைக்கணும். அதுதான் உணர்வில்லாதது. அந்த ஹார்டன்ட் ஹார்ட்னா என்னதுங்க, ரிபல்லியஸ் நேச்சர் கிடையாது, எதிர்த்து போராடுறவங்க அர்த்தம் இல்ல. ரிபல்லியஸ்னா உணராதவங்கன்னா, ஒரு தடவை உங்களுக்கு நன்மை செஞ்சாருன்னா அந்த நன்மைக்கு மறக்கிறவங்க எல்லாம் உணர்வற்றவங்க. வாழ்க்கையில ஆபத்து நேரத்துல உதவியா சொல்லுங்க, சூப்பர் நேச்சுரலா உதவி செஞ்சுக்கிறாரு. நான் ஒரு லிஸ்ட் எடுக்க முடியும். ஒரு முறை என்னுடைய வாழ்க்கையில நான் மறக்க முடியாத ஒரு சம்பவத்தை நான் சொல்றேன் பாருங்க. ஒரு வீட்டுக்கு போயிட்டு அந்த வீட்டு ஓனர்கிட்ட நான் அட்வான்ஸ் கொடுத்துட்டேன். ஆனா அந்த ஒரு 3 மாசத்துக்குள்ளவே அந்த இன்னொரு வீடு இதை விட நல்லா இருக்கு. அப்போ அவர் சொல்றாரு, நான் அந்த வீட்டுல வந்த பிறகு அட்வான்ஸ் கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்றாரு. அது பரவாயில்லன்னு சொன்னா. ஆனா திடீர்னு என்ன சொல்லிட்டாரு, நீங்க 3 மாசமா இருந்தாலும் வீட்டுக்கெல்லாம் ஒயிட் வாஷ் பண்ணதுக்காக நான் என்ன எடுத்துக்குவேன், 7,000 rupees நான் எடுத்துக்குவேங்கிறார். அது எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு பாருங்க. அது ரொம்ப மனசுக்கு துக்கமா இருக்கு. ஆனா நான் ஆண்டவர்கிட்ட சொல்றேன், நான் உங்க பிள்ளை 2 மாசம் ஆகுது, 3ஆவது மாசம் நான் காலி பண்றேன். அப்ப நான் சொல்லிட்டு தான் அவர்கிட்ட போயிருக்கேன், எனக்கு இன்னொரு வீடு கிடைக்கிற மாதிரி இருக்கு, நான் காலி பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். ஆனாலும் அவர் என்ன செய்யறாரு, அப்ப எனக்கு ரொம்ப துக்கத்துல நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டேன். அப்ப இந்த வீடை இன்ட்ரோ பண்ணவங்களும் என்ன பண்றாங்க, அது உண்மைதான், எல்லாரும் எடுக்கிறது தான், நீங்க ஒயிட் வாஷ் பண்ணதுக்குள்ள நீங்க கொடுக்கணும்னு சொல்றாங்க. ஆனா நான் ஆண்டவர்கிட்ட மட்டும் சொன்னேன், இது அவர் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னேன். ஆமென், அந்த காசு எனக்கு வேணும், அதை எடுக்கக்கூடாது. நீங்க நம்புவீங்களா, இதை நான் பல இடங்களும் நான் சொல்லிட்டு இருக்கேன். அந்த அட்வான்ஸ் ரிட்டர்ன் பண்ணும்போது என்கிட்ட கொடுக்கறது அந்த காசை மைனஸ் பண்ணாமே கொடுக்குறாரு. ஹலோ, நான் என்ன பண்றேன், நான் மைனஸ் பண்ணிட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஒயிட் வாஷ்க்கு நான் எடுத்துக்கிட்டேன்னு கொடுக்குறேன். நான் ஒயிட் வாஷ் பண்ணதுக்கு நான் எடுத்துக்கிட்டேன். ஆனா எடுத்துட்டு அமௌண்ட் குறையவே இல்லை. நான் என்ன பண்றேன், அது செலவாயிட்டு நம்ம திருப்பி வந்து கேட்டா என்ன பண்றதுன்னு நான் திருப்பி என்னங்கன்னு அவர் கையிலே கொடுக்குறேன். எத்தனை தடவை சொல்றது, நான் தான் ஒயிட் வாஷ்க்கு எடுத்துக்கிட்டேங்கிறேன் இல்லைன்ற. அப்ப கர்த்தருடைய சத்தம் தெளிவா கேக்குது, என்னது, நீ என்ன கேட்ட, அதை எடுத்துக்கூடாதுன்னு, நான் அந்த காசை முழுசா உனக்கு கொடுத்துட்டேன். ஆமென். இதே மாதிரி திருப்பி இந்த கையே தேய்கிற அளவுக்கு எண்ணி பார்க்குறேன், நான் கொடுத்த அட்வான்ஸ் அமௌண்ட் முழுக்க வந்துருச்சு. ஆமென். ஹல்லேலூயா. இதே மாதிரி நிறைய
நேச்சுரல் வேர்ல்டுல இருந்து இந்த நேச்சுரல் வேர்ல்டுக்குள்ள வர்றதுக்கு நீங்க அவரோட கனெக்டடா உங்க மைண்டை வச்சுக்கணும். ஆமென் சொல்லுங்க. மறக்கவே கூடாது. அன்னைக்கு அதை செஞ்சாரு, ஏன் இன்னைக்கு அதை செஞ்சா என்ன அப்படின்னு நினைக்கணும். அந்த மாதிரி நினைக்காம இருக்கிறவங்க, பதறவங்க, அவங்க எல்லாம் விசுவாசிக்கிறவன் பதறான். அந்த மாதிரி விசுவாசிக்கிறவங்க, விசுவாசியாதவங்களுக்கு பேர்லாம் என்னதுங்க? உணர்வற்ற இருதயம் உள்ளவர்கள்னு சொல்றாரு. ஹார்ட் வந்து அவங்களுக்கு எப்படி இருக்குது? ஹார்ட் ஆயிடுச்சுங்கிறாரு. ஹார்டன்டு ஹார்ட். அது வந்து அவருக்கு ரொம்ப துக்கத்தை கொடுக்குது. ரொம்ப பொல்லாத பாவின்னு யாரையுமே சொல்லல. ஹலோ, பொல்லாத பாவியா இருக்கிறானே யாரையாவது சொன்னாரான்னு பாருங்களேன். ஹல்லேலூயா. அந்த சீஷர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளாம அந்த மிரக்கிள்ஸை நம்பாத பொழுது அவருக்கு துக்கமா இருக்கு. ஆமென். நான் பேசுறது உங்களுக்கு புரியுதா? நான் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்றேன், ஆவிக்குரிய தளத்திலிருந்து இயற்கை தளத்துக்கு நீங்க எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வதற்கு உங்க மைண்டை நீங்க செட் பண்ணணும். உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு மிரக்கல் செய்திருப்பாரு, உறுதியா செய்திருப்பாரு. அதை அன்னைக்கு செஞ்சார், இன்னைக்கு செய்வார், கட்டாயம் செய்வார், கட்டாயம் செய்வார். அன்னைக்கு என்னுடைய அழுகுறலை கேட்டவரு இந்த அழுகுறலுக்கு பதில் கொடுப்பார் அப்படின்னு உங்க மைண்ட்ல செட் பண்ணுங்க. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட பிள்ளைகள் தான் ஆவிக்குரியவர்கள். இப்படிப்பட்டவங்க தான் ஆவிக்குரிய ஐடென்டிட்டியில இருக்காங்க. ஹல்லேலூயா. ஆவிக்குரிய ஐடென்டிட்டியில இருக்காங்க. இந்த மார்க் 8:17 எடுத்து வாசிங்க. மார்க் 8:17. இயேசு அதை அறிந்து அவர்களை நோக்கி, எதை அறிந்து? கொஞ்சம் முன்னாடி இருந்து வாமா. அதற்கு அவர்கள், நம்மிடத்தில் அப்பங்கள் இல்லாதபடியால் இப்படி சொல்லுகிறார் என்று தங்களுக்குள்ளே யோசனை பண்ணி கொண்டார்கள். திரும்ப திரும்ப அவங்களுக்கு என்ன, திருப்பி இப்பயுமே வந்து என்ன செய்வாங்கன்னு நினைக்கிறாரு? அப்பத்தை பழுகி பெருகு செய்ய போறாரு அப்படின்னு அவங்க அந்த அப்பத்தை குறித்து திருப்பி நினைக்கிறாங்க. மிரக்கல் நினைக்கல. ஹலோ, மிரக்கல் நினைக்கல. இவர் மிரக்கல் டூயர்னு நினைக்கல. மிரக்கல் டூயர் நினைக்கணுமா, மிரக்கல நினைக்கணுமா? சொல்லுங்க. அப்பத்தை நினைக்கணுமா, அப்பத்தை உண்டாக்கின மல்டிப்ளை பண்ணவர் நினைக்கணுமா? மல்டிப்ளை பண்ணுங்க. இவங்க வந்து அந்த அப்பத்தை குறித்து நினைக்கிறாங்க. அப்ப பெருகுனதை நினைக்கல. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க. இயேசு அதை அறிந்து அவர்களை நோக்கி, உங்களிடத்தில் அப்பங்கள் இல்லாதபடியினால் நீங்கள் யோசனை பண்ணுகிறது என்ன? இன்னும் சிந்தியாமலும் உணராமலும் இருக்கிறீர்களா? இதுதான் இந்த முக்கியமான ஹைலைட்டான வசனம். என்னன்னா, இன்னும் இந்த அப்பம்னா அந்த அப்பத்தை மட்டும் பார்க்காதீங்க, இந்த அப்பம் பெருக பண்ணவரோட பவரையும் பெருக பண்ணவரையும் நீங்க பாருங்கன்ற. ஹல்லேலூயா. அப்ப உங்க மைண்ட் செட்டா இருக்கணுங்கிற நானு. உங்க இருதயம் கடினமா இருக்க கூடாது. எது கடினம், எது உணர்வற்ற இருதயம் சொல்றாரு சொல்லுங்க. உங்களுடைய சூப்பர் நேச்சுரல் உங்களுடைய சூப்பர் நேச்சுரல் வேர்ல்டுல இருந்து நீங்க பெற்றுக்கொள்வதற்கு, நீங்க சூப்பர் நேச்சுரல் வேர்ல்ட்ல இருந்து எல்லா மிரக்கிள்ஸையும் நீங்க பெற்றுக்கொள்வதற்கு நீங்க ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட்ல இருக்கிறீங்கிற ஒரு நிரந்தரமான எண்ணம் உங்களுக்கு வேண்டும் என்று கர்த்தர். அந்த எண்ணம் இல்லாதவர்களை பார்த்து அவர் என்ன சொல்றாரு? உணர்வற்ற இருதயம் உள்ளவர்கள் சொல்றாரு. ஹல்லேலூயா. ஏன் இதை நான் சொல்றேன் தெரியுங்களா? நல்லா கவனிங்க. எப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டாங்களோ அன்னைக்கே அவர் உள்ள வந்து தங்கிட்டார். அப்ப நம்ம எதோட கனெக்டடா இருக்கிறோம்னா, சில சர்ச்சைக்கு போனாதான் நான் காடோட கனெக்டடா இருப்பேன்னு நினைப்பாங்க. முக்காடு போட்டிருந்தா தான் நான் காடோட கனெக்டடா இருப்பேன்னு நினைப்பாங்க. கிடையாது. உங்களுடைய இருதயமும் உங்களுடைய சிந்தனையும் அவரோட இருக்கும் பொழுது நீங்க காடோட கனெக்ஷன் வச்சுக்கிறீங்க. ஆமென். ஹல்லேலூயா. இப்போ the real man யாரு? Who is the real personality? ஏங்க, ஆவி ஆத்துமா சரீரம்னு சொன்னேன். ஹலோ, ஆவி ஆத்துமா சரீரம்னு சொன்னேன். இந்த மூணு ரீபேட்ரியேட்னு அர்த்தம். அப்படின்னா மூணு தனித்தனியா ஆனா மூணு ஒண்ணா இருக்கு. ஹல்லேலூயா. இதெல்லாம் நீங்க தயவு செய்து புரிஞ்சுக்கங்க. பாருங்க, மண்ணினாலே மனுஷனை உண்டாக்குனாரு. அவனுடைய நாசியில ஒரு ஜீவ சுவாசத்தை ஊதினது அவன் ஜீவ ஆத்துமா ஆனான். அப்ப ஜீவனும் ஆத்துமாவும் தான் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டோட ரிலேட்டட். அதனாலதான் அவர் வந்து அந்த ஆத்துமாவை குறித்தும் அந்த ஆவியை குறித்தும் அவர் மிகுந்த அக்கறை உள்ளவராக இருக்கிறார். அந்த ஆவியிலையும் ஆத்துமாவிலையும் இல்லாதவங்க வந்து உணர்வற்றவர்கள் சொல்றாரு. சரீரத்துக்கு நம்ம எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாலும் எதுதான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு முக்கியமா இருக்கணும்? ஆவி ஆத்துமாவை தான். ஹல்லேலூயா. The real great being எதுன்னு கேட்டீங்கன்னா ஸ்பிரிட் பீயிங் தான். நம்ம இந்த பாடின்னு தான் நினைச்சிட்டு இருக்கோம். இப்ப நான் அப்படின்னா கவனிங்க, இப்போ ஒரு முக்கியமா ஒன்று சொல்றேன். இன்பாவாகிய நான்
ஹலோ, இன்பா அப்படின்னா the real இன்பா யார் தெரியுமா? the real இன்பா யார் தெரியுமா? the pink color saree கட்டிக்கிட்டு என்னங்க இந்த இன்பா அப்படின்னா அந்த பிங்க் கலர் saree கட்டிட்டு இவங்களா அவங்களா அப்படிங்கிறோம்ல. the real இன்பா is the real spirit being is real இன்பா. ஆமென். தயவு செய்து உங்களை மட்டமா நினைக்காதீங்க. ஹalleluya. எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஸ்லாக்கியம் உங்களுக்கு எனக்கு கிடைச்சிருக்கு. we are spirit being. ஹalleluya, we are spirit. இதுக்கு 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்துல ரொம்ப அழகா இந்த ஆவி ஆத்துமா சரீரத்தை குறித்து பவுல் எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் இந்த கடைசி வசனத்துல எப்படி இருக்குன்னு ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. நான் வாசிக்கிறேன். ஆதலால் 26, 27 நான் வாசி. ஆதலால் நான் நிச்சயமில்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன், மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற, நல்லா கவனிங்க, மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே. அந்த நான் அப்படிங்கிறது இப்ப இன்பாவாகிய நான் அப்படின்னு சொல்ற பாருங்க. அந்த நான் தானே பவுல் சொல்றாரு, ஆகாதவனாய் போகாத படிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். அப்ப சரீரம் நான் கிடையாது. இது தெளிவா இருக்கா? நிஜமா தெளிவா புரியுது உங்களுக்கு? நான் தானே. அப்ப who is that நான் தானேங்கிறது யாரு? அப்ப என் சரீரத்தைங்கிறது அப்ப இந்த என்னும் நானும் யாரு? the சரீரம் is not the real you ன்னு இதுல தெரியுதா? என் சரீரத்தை இப்ப இந்த சரீரம் தான் நான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம்ல. அப்படிதான் நினைக்கிறேன். இந்த கண்ணு தான் இந்த அக்கௌண்ட்டை பாக்குது. ஐயோ பணம் இல்லைங்குது. இல்ல அதை பாக்குது இந்த கண்ணு, இந்த சரீரம். நான் இன்னைக்கு ஒரு குட் நியூஸ் சொல்றேன் உங்களுக்கு. இந்த சரீரத்தை விட ரொம்ப முக்கியமானது உங்களுக்குள்ள இருக்குங்கிறேன். அதுதான் ரொம்ப முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுக்கு பேர் தான் உணர்வுள்ள இருதயம். என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள் பாத்தீங்களா? அறிவு உணர்வு ஒண்ணுதான். அறிவு உணர்வு ஒண்ணுதான். நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்தினேன். அப்ப இதுல என்னது? நான் தானே அப்படிங்கிறது எதை குறிக்குது? நம்முடைய ஸ்பிரிட்டை குறிக்குது. என் அப்படிங்கிறது அந்த என்கிறது என்னுடைய என் ஸ்பிரிட் தங்குற சரீரத்தை அப்படின்னு சொல்றாரு. ஆமென் சொல்லுங்க. அந்த உணர்வு தான் சோல். புரியுதா உங்களுக்கு? நான் தானே ஸ்பிரிட், என் சரீரத்தை அப்படி சரீரம் தனி நான் ஒடுக்கி கீழ்படுத்துறேன் அப்படின்ற நினைவு, எண்ணம், அது செயல்பாடுலாம் என்னது? சோல். புரிஞ்சிருச்சா நான் பேசுறது? அப்போ இந்த ஸ்பிரிச்சுவல் பீயிங் அப்படிங்கிறதுல நீங்க ஆப்ரேட் பண்ணணும்னா உங்களுடைய மைண்ட் செட்டும் உங்களுடைய ஸ்பிரிட் பீயிங்கிறதையும் நீங்க மறக்கவே கூடாது. ஆமென். இயற்கை தளத்துல என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த கண்ணு பார்க்கும், கை செய்யும், சூழ்நிலைகளை பார்க்கும், உறவுகள் பேசுற வார்த்தை இந்த காது கேட்கும், உட்கார்ந்து அழுவும், இவன் எப்படி சொல்லிட்டாங்க, அவங்க எப்படி சொல்லிட்டாங்க, இவங்க என்னை ஏமாத்திட்டாங்க, இவங்களை நான் நம்பி இருந்தேன், இப்படிலாம் இயற்கை தளத்துல பார்த்து கவலைப்படும். ஆனா நீங்க ரியலாவே நீங்க ஒரு நான் தானே என்னை என் அப்படின்னா இந்த ஸ்பிரிட் அப்படிங்கறது நீங்க உணர்ந்தீங்கன்னா யூ நெவர் நல்லா கேட்டுக்கோங்க, நீங்க ஒரு நாளும் கர்த்தருடைய ப்ராமிசஸ, கர்த்தருடைய பவரை, கர்த்தர் யாருங்கிறத, கர்த்தருக்கு நீங்க யாரா இருக்கிறீங்கிறத இக்னோர் பண்ணவே மாட்டீங்க. You never ignore the power of God. You never ignore the promise of God. You never ignore the power and almighty greatness of God. He is greater than all. He is greater than the greatest problem. Amen. Hallelujah. Hallelujah. அப்ப நான் என்ன உங்களுக்கு இன்னைக்கு நான் சொல்ல விரும்புறேன், இயற்கை தளத்துல இருக்கக்கூடிய ஐடென்டிட்டியை விட ஆவிக்குரிய ஐடென்டிட்டியை உங்க மைண்ட் செட்ல பண்ணுங்க. அப்போ உங்களுடைய வாழ்க்கையானது இயற்கைக்கு அப்பாற்பட்ட கோணத்துல அன்லிமிட்டெட் ஃபேவர் கிடைக்கும். அன்லிமிட்டெட் எல்லாமே பிரெயினுக்கு அப்பாற்பட்டது, சிந்திக்கிறதுக்கு அப்பாற்பட்டது உங்க வாழ்க்கையில நடக்கும். நீங்களே யோசிச்சு பாருங்களேன், ரட்சிக்கப்பட்ட நாட்களுக்கு முன்னாடி நீங்க இருந்ததுக்கும் இப்போ நம்ம இருக்கிறதுக்கும் நம்ம பீரோவே சாட்சி சொல்லுவோம், நம்ம ட்ரெஸ் சாட்சி சொல்லுவோம், நம்ம ஷூ ஸ்டாண்ட் சாட்சி சொல்லுவோம் இல்லைங்களா? ஒரு பைபிளை முடிச்சுட்டு இன்னொரு பைபிள் வாங்க எவ்வளவு நாள் இருந்தது, நம்ம பைபிள் சாட்சி சொல்லுவோம். நம்முடைய நடை, உடை, பாவனை எல்லா காரியங்களும் சாட்சி சொல்லுவோம். நம்மளை பார்க்குறவங்க சாட்சி சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. அப்போ நீங்க ஒரு ஸ்பிரிட்டா மாறின பிறகு உங்களுடைய வாழ்க்கை தளத்துல எல்லாமே மாறி இருக்கும் பாசிட்டிவா. இயற்கை தளத்துல ஒரு
காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். இயற்கை தளத்துல ஐடென்டிட்டி உடனே உங்க கை ரேகை வைங்கன்னு சொல்லுவாங்க. அந்த ரேகையை வந்து என்ன செய்வாங்க, சில சாக போறதுக்குள்ள சில டாக்குமெண்ட்ஸ்ல சைன் வாங்கினா என்ன பண்ணுவாங்க தெரியுமா, கையெழுத்து போடுறது கூட என்ன இருக்கு அவங்களுக்கு, அப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த ரேகையை டக்கு 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 டக்குன்னு வைப்பாங்க. அதே மாதிரி எல்லா இடத்துலயும் இருக்கான்றதை செக் பண்ணுவாங்க. ஆமென். போய் சொல்ல முடியாது, அது யூனிக், அது அவருக்கு ஒண்டிதான் இருக்க முடியும். எவ்வளவு காட் படைச்சிருக்காரு பாருங்க, எவ்வளவு அருமையான காட் பாருங்க. உங்களை நீங்க பிரமிக்கப்படத்தக்க அதிசயமா உண்டாக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு 5 ஃபிங்கர்லயும் உட்கார்ந்து உட்கார்ந்து இந்த இது எடுக்கிற மாதிரி நான் சொல்றேன், உங்க கையில ரேகைகள் 5லயும் 5 விதமா இருக்கும். அதே மாதிரி உங்க மகளுக்கு மகனுக்கு உங்க வீட்டுக்காருக்கு உங்க மனைவிக்கு யாருக்குமே இருக்காது. உங்க மகன் தானே, உங்க ரத்தம் தானே ஓடுது, உங்க மகன் தானே, நோ, உங்க அம்மா தானே உங்களை பெற்றாங்க, அவங்களுக்கு ஒரே மாதிரி இருக்கவே இருக்காதுங்க. யூ ஆர் யூனிக். அதே மாதிரி இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், அந்த ஸ்பிரிட் பீயிங்ல உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் ஐடென்டிட்டியில 5 ஃபிங்கர்ஸ் மாதிரி ஒரு பாயிண்ட் கர்த்தர் எனக்கு சொன்னார். அது என்ன தெரியுமா? 1 பேதுருல 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல இருக்குது பாருங்க. நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ள. அப்படி நிறுத்துங்க. நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஃபர்ஸ்ட் ஃபிங்கர் பிரிண்ட் என்னங்க? நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். 2வது தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ராஜரீகமான ஆசாரிய, the royal priesthood. 2வது. 3வது பரிசுத்த ஜாதியாயும், you are a holy nation. Hallelujah. அடுத்து அவருக்கு சொந்த ஜனமாயும். சொந்த ஜனம், சொந்த ஜனம், நம்ம சொந்த ஜனம். அவரும் ஸ்பிரிட், நானும் ஸ்பிரிட். நான் அவரோட கனெக்ட் ஆனது எதன் மூலமா கனெக்ட் ஆக முடியும்? ஸ்பிரிட் மூலமா. ஆமென். இந்த 4 ஐடென்டிட்டி வந்துருச்சா? 4 ஃபிங்கர்லயும் இருக்கிற மாதிரி 4 ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரி 4 மறக்கவே கூடாது. 5வது ஒண்ணு இருக்குது, அடுத்த வசனத்துல இருக்குது, 10ல. முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களா இருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களா இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களா, இப்ப என்ன தெரியுமா? you are forgiven. அதான் சொல்ல வரேன், நீங்க வந்து இரக்கம் பெற்றவர்கள், ஃபேவர் பெற்றவர்கள், mercy பெற்றவர்கள், கிரேஸ் பெற்றவர்கள். ஃபர்ஸ்ட் ஃபிங்கர் பிரிண்ட் என்னது? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ராஜரீக ஆசாரியன்னா என்னது? the royal priesthood. You are a holy nation, and then you are a சொந்த ஜனமாய். சொந்த ஜனம். We belong to God. I belong to God. Amen. அடுத்தது I am forgiven. I am highly favored. Highly favored. இரக்கங்கிறதுக்கு ஃபேவர்னு ஒரு மீனிங் இருக்கு. I am highly favored. மதர் மேரியை பார்த்து கிருபை பெற்றவளே அப்படின் போது highly favored அப்படிங்கிற வேர்ட் இங்கிலீஷ்ல இருக்கு. You are highly favored. இரக்கம், இரக்கம், தயவு, கிருபை, இதெல்லாம் ஒரே அர்த்தம் கொள்ளக்கூடியதா இருக்கு. ஆமென் சொல்லுங்க. அப்ப இந்த 5 ஃபிங்கருக்கும் இருக்கிற 5 ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் வந்து சூப்பர் நேச்சுரல் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ். ஹalleluya. இந்த ஐடென்டிட்டி ஒரு நாள் மாறாது. ஏன்னா உடன்படிக்கையின் தேவன். என்ன தேவன்? உடன்படிக்கையின் தேவன். உங்களுக்கு அவர் சொல்லுகிறது என்னவென்றால், தண்ணீர் இல்லாத குழியிலே விழுந்து கிடக்கிற உங்களை அவருடைய ரத்தத்தினாலே மீட்டெடுக்கும்படிக்கு, ஆமென், அவருடைய ரத்தத்தினாலே மீட்டெடுக்கும்படிக்கு தம்முடைய உடன்படிக்கையின் தேவனாய் அவர் வந்து உங்களை ரட்சிக்கிறாராம். ஆமென் சொல்லுங்க. இது எங்க இருக்குன்னு தெரியுமா? சகரியாவின் புத்தகத்துல இருக்குது இந்த வசனம். ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். உனக்கு நான் செய்வது என்னவென்றால், பாருங்க, இந்த ஸ்பிரிச்சுவல் ஐடென்டிட்டி உள்ளவங்களுக்கு தேவன் செய்யறது உங்களை கொண்டு உங்களுடையவர்களுக்கு செய்கிறது. தண்ணீர் இல்லாத குழியிலே அடைபட்டிருக்கிற உன்னுடையவர்களை, தண்ணீர் இல்லாத என்னது குழியிலே அடைபட்டிருக்கிற உன்னுடையவர்களை நான் உன் உடன்படிக்கை ரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன். உடன்படிக்கை அப்படின்னா இந்த சொல்றாரு பாருங்க, உடன்படிக்கை, நான் உன்னுடைய தேவன், நீ என்னுடையவன் அப்படின்னா you belong to meங்கிற, அதான் உடன்படிக்கை. உடன்படிக்கைன்னா என்ன தெரியுங்களா? on both sides covenant, on both sides agreement. நீ என்னுடையவள், நான் உன்னுடையவள். ஹalleluya. இந்த உடன்படிக்கை ரத்தத்தினால உங்களை மீட்டது மட்டும் இல்ல, உங்களுடையவர்களே மீட்பேன்னு சொல்றாரு. இவ்வளவு நல்ல வார்த்தை பாருங்க.
ஸோ இந்த ஐடென்டிட்டியில இந்த 5 ஃபிங்கர் பிரிண்ட்ஸை மறக்கக்கூடாது. 1 பேதுரு 2:9 நீங்க உணர்வற்றவங்களா வாழக்கூடாது. 1970 நான் ரட்சிக்கப்பட்டேன். 1970 நான் ஞானஸ்நானம் எடுத்துட்டேன். நீங்க எப்ப ஞானஸ்நானம் எடுத்தீங்களோ என்ன பண்ணீங்களோ உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒரு உணர்வுள்ள இருதயத்தில் இருக்கணும். உணர்வுள்ள இருதயம் என்ன? எழுத்து நிக்காம இருக்கிறதுன்ற அர்த்தம் இல்ல. அவர் எத்தனையோ நன்மை செஞ்சுக்கிறாரு. ஒருவேளை கர்த்தருடைய ஜனமே, நான் உங்களுக்கு சொல்றேன், என்னுடைய வாழ்க்கையில் நடந்த அனுபவத்தை, சில வேளைகளில் ஜெபமே கேட்கப்படாத மாதிரி இருக்கும். ஹலோ, அவர் என் கூட தான் இருக்கிறாரா? ஐயோ, ஓடி வந்து உதவி செஞ்சாரே. முதல்ல உனக்குன்னா ஒரு ஜெபத்துக்கு பதில் கிடைக்குமே. ஏன் இவ்வளவு டஃப்பான ஒரு பாதையில் நடத்துறாரு? அந்த அனுபவம்லாம் உங்களுக்கு வந்திருக்கா? சில நேரத்துல பதிலே வராது. சில நேரத்துல ஜெபம் பண்றத கேட்கிறாரா? நம்ம ஜெபிச்சு என்ன ஆக போகுது அப்படிலாம் கூட சூழ்நிலைகள் இருக்கும். நம்ம உணர்வுள்ளவர்களை அன்னைக்கே உதவுனவரு இனிமேலும் உதவுவாரு அப்படின்னு பைபிளை படிக்கணும். ஆமென். அப்ப அதுல வரும், நீ அமர்ந்திருந்து நானே தேவன் அறிஞ்சுக்கணும். அப்ப என்ன அர்த்தம்? அமர்ந்திருந்தா உட்கார்ந்து இருந்துன்னு அர்த்தம் இல்ல. உன் மைண்ட்ல இப்படிலாம் போட்டு குழப்பிக்காத. மைண்ட ரெஸ்டா வச்சுக்க. நான் தேவன்னு காட்டுவேன். ஆமா, ஜெபிச்சு என்ன நிறைய பிள்ளைகள்லாம் என்ன செய்யறாங்க? அழுது இவ்வளவு ஜெபிச்சு பாக்குறோம், இவ்வளவு செய்யறோம், ஜெபத்துக்கு பதில் இல்லை. இன் ஹிஸ் டைம் எவ்ரிதிங் வில் பி ஆல் ரைட். ஆமென். இன் ஹிஸ் டைம். அதனால நம்ம ஜெபத்தை கேட்கல, நம்மளை கைவிட்டா நம்ம நினைக்கக்கூடாது. இன்னைக்கு நிறைய ஆவிக்குரிய தளத்துல நிறைய கர்த்தருடைய பிள்ளைகள் நான் ஜெபிச்சு ஒண்ணுமே நடக்கல அப்படின்னு சொல்லி சில கவலைப்படுவாங்க. ஆனா நல்ல வேளை எனக்கு இந்த அனுபவங்களுக்காக நான் நன்றி சொல்றேன். எத்தனையோ நாளா ஜெபிக்காத காரியங்கள்லாம் கட்டாயமா நடக்குது. ஜெபிச்சு நடக்காத காரியங்கள்லாம் அல்லேலூயா நடக்க மாட்டேங்குது. ஜெபிச்சு என்னத்தை கண்டோம் அப்படின்ற ஒரு எண்ணம் மனசுல வரும். எவ்வளோ நாள் ஜெபிச்சோம். ஆனா ஒரு நல்ல செய்தி சொல்றேன், நீண்ட நாள் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்கப்படும். கட்டாயமாய் விரும்பினது ஒரு நாள் வரும். அது ஜீவ விருட்சம் போல் துளிர்க்கும், முளைக்கும். In his time everything will be all right. Amen. அவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். உங்களுடைய ஸ்பிரிட்டை மட்டும், உங்க சோல் அண்ட் ஸ்பிரிட்டை மட்டும் அவரோட கனெக்டடா கான்ஸ்டன்டா அந்த ஐடென்டிட்டியை மறந்துடாம வாழ கத்துக்கணும். ஆமென். ஹalleluya. Lord mighty Jesus, உங்க திருநாமத்தினாலே இதை பார்த்து கொண்டிருக்கிற, இதை கேட்டுக் கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளை நான் வாழ்த்துகிறேன். அவருடைய வாழ்க்கையில நீண்ட நாள் காத்திருந்து தோற்று போன காரியங்களாம் இயேசுவின் நாமத்தினாலே நடு கடலினுடைய கொந்தளிப்பை கண்டு ஓடோடி வந்து உதவின தேவன். நடு கடலின் அனுபவத்திலே யாரெல்லாம் இந்த நாளிலே சிக்கி தவித்தாலும் கடலின் மேல் நடந்து வந்து உதவி செய்கிற தேவன். நீர் எதை வேண்டுமானாலும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீர் செய்வீர். ஒருவேளை தாமதங்கள் தோல்வியா இருக்கலாம், ஆனால் சில காரியங்கள் தாமதமாய் ஒருவேளை இந்த கொந்தளிப்பில் அவர்கள் மூழ்கி போகட்டும் என்று தேவன் அல்ல, சரியான நேரத்திலே கடலின் மேல் நடந்து வந்து உதவி செய்தார். சரியான நேரத்தில் எதை வேண்டுமானாலும், எப்படிப்பட்ட அற்புதத்தை வேண்டுமானாலும் என்னுடைய தேவனாலே செய்ய முடியும் என்று உடைய ஜனங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன், வாழ்த்துகிறேன். பிள்ளை பாக்கியமோ இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு நடக்கட்டும். பிள்ளைகள் பெற்றோர் பார்த்து களி கூறும்படி பிள்ளை பாக்கியம் உண்டா இருக்கட்டும். பண கஷ்டங்கள், கடன் தொல்லைகள் நீங்கட்டும். ஆவியானவர் இயேசுவின் நாமத்தினாலே பரலோகத்தின் கஜனாவை திறந்து பிள்ளைகளுடைய தேவைகளுக்கு நீர் தாராளத்தின் ஏராளத்தின் தேவனாய் இருக்க முடிச்சிருக்கிறேன். பரத்திலிருந்து வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்தில் பிள்ளைகளுக்கு ஒத்தாசை வரட்டும். இது இல்லை என்று சொல்லாதபடிக்கு எல்லாம் அவற்றையும் தேவன் எனக்காக செய்து முடித்தார், எனக்காக யாவையும் தேவன் செய்து முடித்தார் என்று சாட்சி சொல்லும்படி உடைய பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு அற்புதங்கள் அடையாளம் இன்றைக்கு நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தில். இயேசுவின் நாமத்தில் அப்படியே நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் மூலம். ஆமென்.